ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மைதாவே இல்லாமல் பரோட்டா செய்ய போகிறோம். எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. கோதுமை மாவில் பரோட்டா செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் ஆஃப் வீட் ஃப்ளோர் தேவை. ஆயில் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. சால்ட்டு ஆஸ் ரிக்வயர்ட். கொஞ்சமாக தண்ணி. இப்போது நம்மளோட கோதுமை மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசையலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக மாவு கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை என்னென்னா 30 மினிட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ண வைக்க வேணாம், இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணலாம். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி நான் பால்ஸாக பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பால்ஸு. இப்போ இந்த பால்ஸை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பால்ஸை எடுத்து ஆயிலில் டிப் பண்ணிக்கோங்க. இதை எதுக்கு ஆயிலில் டிப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாலை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா ஃப்ளாட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கோதுமை மாவை நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஃபுல்லாகவே ஒரு பெரிய ரவுண்ட் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ண கோதுமை மாவில் ஒரு கத்தி யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணலாம். ஸோ மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. ஸோ இது எதுக்கு ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா தான் அந்த லேயராக வரும். பரோட்டாக்கு அழகே அந்த லேயர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி லேயர்ஸ் நல்லா வரணும்னா இந்த மாதிரி ஸ்லோவாக அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கான பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பரோட்டா பால்ஸை ஃப்ளாட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளாட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக ஃப்ளாட் பண்ணாதீங்க, ரொம்ப லைட்டாக சாஃப்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மெலிஸாக வேணாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம வந்து பரோட்டா போட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 by 1 நீங்கள் பரோட்டாஸாக போடுங்க. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு பரோட்டா போட்டிருக்கேன். இது குக் ஆகுறதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் ஆகாதுங்க. ஹார்ட்லி ஒரு 2 minutes தான், அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. செம சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், சூப்பர்! நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த பரோட்டாவை மட்டன் கிரேவியோட சாப்பிட போகிறேன். ஸோ என்னோடய வீட்லேயும் எல்லாருமே வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க, எப்போ நான் பரோட்டா கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் விளாக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் குமரி பெண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நம்மளோட பரோட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நான் இதை மட்டன் கிரேவியோட இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இதை வந்து வெஜ் குருமா அப்புறம் க்ரீன் பீஸ் குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். மறக்காமல் என்னோட குமரி பெண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.